இது வந்து ஒரு இந்திய குடிமகனை நான் சொல்கிறேன். அம்பேத்கருக்கு நிகராக வந்து பேசக்கூடிய தகுதி வந்து அண்ணன் திருமாவுக்கு கிடையாது. இது அண்ணன் திருமா பேசலை, அதனால் வந்து சொல்ல வரேன். வேற எவனாவது பேசியிருந்தாங்கன்னா செருப்பை கட்டி அடிப்பேன். அண்ணன் திருமாவளவர்களே, தயவு செய்து கண்ணாடி முன்னாடி நின்று பேசுங்க. நீங்கள் எப்போ பார்த்தாலும் குழப்பி விட்டுக்கினே இருக்கிறீங்க. ஒன்று சனாதனத்துக்கு போயிடுறீங்க, இல்லை சமூக நீதிக்கு போயிடுறீங்க, இல்லைனா பாப்பனர்களை உள்ளே கொண்டு வந்தாங்கன்னு போகிறீங்க. இவன் ஒரு தலைவனா நான் கேட்குறேன். உனக்கு பொறுமையே இல்லை. பொறுமை இல்லாதவனா ஒரு தலைவனா? உன் தொண்டர்கள் கொந்தளிப்பாங்க. அவனை பக்குவப்படுத்துறதுக்கு ஒரு தலைவனுடைய கடமை தான். இப்போ நான் வந்து ஆவேசமாக பேசுகிறேன். இப்போ என் தலைமை வந்து என்ன சொல்லுவேன், என் தலைமை வந்து அந்த இடத்துலேருந்து இப்படி பேசாதீங்கன்னு தான் எனக்கு வந்து சொல்லியிருக்கிறாங்க. உங்களுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி, நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி இருந்தாலும் என்னன்னா, ஒரு துணை ஜனாதிபதியை கொண்டு வரும்போது எல்லாருடைய பிரசன்ஸ் அங்கே இருக்கணும். இன்னைக்கு 422 பேர் எங்கள் கையில் இருந்து அவங்க முழுசாக வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருந்தாலும் அந்த தலகணம் இல்லாமல் RSS சேர்ந்தவரா, அவரை தேர்ந்தெடுத்துட்டாங்களா, என்னென்னவோ கதை கட்டுறாங்களே. நான் அதை தான் கேட்குறேன். RSSல சேர்ந்தவங்க வந்து என்ன உன்னை வந்து தேர்ந்தெடுக்கிறதால என்ன தப்பு? ஒரு பொறுக்கி ஒரு புறம்போக்கை தான் தேர்ந்தெடுக்கக்கூடாது. துணை ஜனாதிபதியாக இந்தியா கூட்டணியிலிருந்து பார்த்தீங்கன்னா திருச்சி சிவாவை ரெக்கமெண்ட் பண்ணுறதா சில செய்திகளாக வந்துட்டு இருக்கே, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் இதை? சார், நான் வந்து மக்கள்கிட்ட ஒரு விஷயத்தை வந்து க்ளீனாக சொல்கிறேன் சார். அதாவது உண்மையாலுமே வந்து இவங்க வந்து தமிழ் மேலே அக்கறை இருந்தது தான். நான் ஓப்பனாக சொல்கிறேன். இந்தியா கூட்டணி இன்றைக்கி வந்து பார்க்க போனீங்கன்னா வந்து நம்மளுடைய மகாராஷ்டிரா, அதாவது நம்ம தமிழ்நாட்டை கோயம்புத்தூரை சேர்ந்த சிபி ராதாகிருஷ்ணன் மகாராஷ்டிராவுடைய கவர்னர். இன்றைக்கி வந்து பார்க்க போனீங்கன்னா வந்து இன்றைக்கி என்டிஏ கூட்டணியிலேருந்து என்ன பண்ணுறாங்கன்னா துணை ஜனாதிபதிக்கு வந்து பரிந்துரை செய்கிறாங்க சார். நல்லா பார்த்துங்க, மக்கள் புரிஞ்சுக்கணும். இவங்க இந்தியா கூட்டணிக்குள்ளே வந்து ஒரு ஒற்றுமை இல்லை. இவங்க வந்து ஒரு விதத்தில் இவங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து பிஜேபிக்கு முன்னாடி ஒரு தமிழன், நீங்கள் சொல்கிற அந்த சிவாவோ இல்லை மயில்சாமி அவர்களை தேர்ந்தெடுத்துருந்தாங்கன்னு வச்சிங்களேன். அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கணும், ஒரு தமிழனுக்கு இவங்க ஆதரவு கொடுப்பாங்களான்னு கேட்டிருக்கணும். அப்போ கொடுப்பாங்களா கொடுக்கலையா தமிழ்நாட்டு மக்கள் தெரிஞ்சிருப்பாங்க. இன்றைக்கி பிஜேபியில் வந்து ஒரு தமிழனை போட்ட உடனே திமுகவுக்கும் அந்த கூட்டணி கட்சிகளுக்கும் அதிர்ச்சி ஆயிடுச்சு. இது என்னன்னா ஒரு பெரிய செக்க காய் நகர்த்திட்டாங்களே. ஒரு தமிழை நம்ம சப்போர்ட் பண்ணலன்னா இத்தாலி குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு தான் நம்ம சப்போர்ட் பண்ண மாதிரி ஆகிடும். இதை நாங்கள் எப்படி சமாளிக்கிறதுன்னு சொல்லி இந்திய கூட்டணியில் போயிட்டு என்ன பண்ணுறாங்க, நம்ம முதலமைச்சர் ஆரம்பித்து காலில் ஊன்ட்டாங்க. ஐயா, நீங்கள் யாருக்கும் வாய்ப்பு கொடுக்காதீங்க, நீங்கள் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தனை வச்சாதான் நாங்கள் தப்பிக்க முடியும் தமிழ் மக்கள் மத்தியில். இன்னும் 6 மாதத்தில் எலெக்ஷன் வரப்போகுது ஐயான்னு சொல்லி காலில் ஊந்துக்கிறாங்க. ஆனால் நம்ம மம்தா பானர்ஜி அம்மா ஒத்துக்கலை. தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க ஏன் ஒத்துக்கலைன்னா, தயவு செய்து மக்கள் சிந்திக்கணும். இந்த இவர் மேலே வந்து RSS உடைய இது அப்படி இப்படின்னு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. நான் போட ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்கிறேன் தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட. அதாவது வந்து பார்ப்போம்னா லோக்சபா ராஜ்யசபாலேருந்து வந்து பார்க்கணும்னா கிட்டத்தட்ட வந்து 788 பேருடைய ஆதரவு தேவை. அந்த 708 மொத்த நபர்கள் 788, அதில் வந்து 7 பேருடைய துறை வந்து இலாக்கா காலி. 781 பேர் அங்கே இருக்கிறாங்க. வெற்றி வாய்ப்புக்கு எத்தனை பேர் பார்க்க போனீங்கன்னா வந்து 391 பேர் இருந்தாவே அவரை துணை ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கலாம், யாருடைய உதவியும் இல்லாமல். அப்போ நீங்கள் வந்து பார்க்க போனால் பிஜேபி கையில் மட்டுமே 422 பேர் ஆதரவு இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் சொல்லுங்கள் தமிழ்நாட்டு மக்கள் கிட்ட 391 பேர் ஆதரவு இருந்தாவே வந்து நீங்கள் வந்து துணை ஜனாதிபதியாக வந்து தேர்ந்தெடுக்கும் போது நாங்களே 422 பேர் வச்சிருக்கும் போது அப்போ அங்கே வெற்றி வந்து 100% உறுதியாயிடுச்சு. ஆனால் வந்து இந்திய கூட்டணிகிட்ட வந்து பார்த்தோம்னா 313 பேர் தான் இருக்கிறாங்க. ஒத்துமொத்த பேர் ஆதரவு கொடுத்தாலும் ஜெயிக்க முடியாதுன்னு நல்லா தெரியும். ஆனால் இருந்தாலும் எங்களுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி, நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி இருந்தாலும் என்னன்னா, ஒரு துணை ஜனாதிபதியை கொண்டு வரும்போது எல்லாருடைய பிரசன்ஸ் அங்கே இருக்கணும். இன்னைக்கு 422 பேர் எங்கள் கையில் இருந்து அவங்க முழுசாக வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருந்தாலும் அந்த தலகணம் இல்லாமல் அவர் என்ன பண்ணுறாருன்னா வந்து ராஜ்நாத் சிங்கை வச்சு அந்தந்த மாநிலத்தில் அந்த மாநில தலைவர் வச்சு உங்கள் மாநிலத்தில் இருக்கிறவங்க கிட்ட ஆதரவு கேளுங்கன்னு சொல்லும் போது கொஞ்சம் சிந்திக்கணும். அப்போ ஒரு துணை ஜனாதிபதியை வந்து தேர்ந்தெடுக்கிறது எல்லோருடைய ஒத்துழைப்பும் வந்து அதில் தேவைன்னு ஒரு உன்னதமான நினைப்பு தானே அதில் காரணம். இவங்க பாருங்க எந்த மாதிரியான ஒரு அரசியல் வந்து பண்ணுறாங்க. எங்கே இவங்களுக்கு வந்து அது பிரச்சனையாக திரும்பிட போகுது. இப்போ யார் பக்கம், தமிழன் பக்கம் போடலன்னா தமிழ்நாட்டு மக்களுடைய எதிர்ப்பை சம்பாதிக்க வேண்டியதாக இருக்கும். ஒருவேளை வந்து இவங்க தமிழ்நாட்டு இதெல்லாம் இந்திய கூட்டணியுடைய எதிர்ப்பு சம்பாதிக்க வேண்டும். அப்போ அரசியல் யார் பண்ணுறாங்க சார்? நான் உங்களை பார்த்து கேட்குறேன், இதை பற்றி யாராவது டிபேட்டில் பேசுவாங்களா? அதை விட்டுட்டு RSS சேர்ந்தவரா, அவரை தேர்ந்தெடுத்துட்டாங்களா, என்னென்னவோ கதை கட்டுறாங்களே. நான் அதை தான் கேட்குறேன். RSSல சேர்ந்தவங்க வந்து என்ன உன்னை வந்து தேர்ந்தெடுக்கிறதால என்ன தப்பு? ஒரு பொறுக்கி ஒரு புறம்போக்கை தான் தேர்ந்தெடுக்கக்கூடாது. ஏன்னா இந்த நாட்டுக்காக சேவை பண்ண இன்னைக்கு நான் கேட்குறேன்,
இன்னைக்கு வந்து 1987 எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டை சேர்ந்த நம்ம வெங்கட்ராமன் அவர்கள் தவிர அதுக்கப்புறம் அந்த நேரத்தில் கூட பார்க்க போனால் எம்ஜிஆருடைய ஆட்சி, அதிமுக ஆட்சி, திமுக இத்தனை ஆண்டு காலம் வந்து ஆண்டுன்னு வராங்களே, யாராவது ஒருத்தரை பரிந்துரை பண்ணியிருக்கிறாங்களா? அப்துல் கலாமே நிராகரித்தவர்கள் நான் கேட்குறேன். அப்போ தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழ் பேச இந்த பன்னாடைங்க தமிழனை எவனாவது வந்து இன்னைக்கு வந்து இன்னைக்கு வந்து ஜனாதிபதிக்கு வந்து பரிந்துரை பண்ணிக்கிறாங்களா இந்த திராவிட மாடலு? நான் கேட்குறேன். ஏன்னா இவனுங்கெல்லாம் தமிழ் தான் பேசுவாங்க. தமிழை பிடிச்சி அடிப்பானுங்க. திருட்டு பசங்க எவெல்லாம் தமிழ் பேசணும் அவன்லாம் திருட்டு பையனாக இருப்பான். அவன் பிள்ளைங்களை ஹிந்தி படிக்க கான்வெண்ட்டில் அமைச்சிருந்து இருப்பான். இவன்லாம் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவர் வந்து இவங்களாம் ஆதரிக்க போகிறாங்களா? இருந்தும் எங்களுடைய மாநில தலைவர் என்ன சொன்னார், நாங்கள் முதலமைச்சர் கூட சந்திப்போம் ஆதரவு கேட்டு. இதுதான் பணிவு. திமுக எத்தனை ஆண்டு காலம் இருந்தாலும் இன்னைக்கு வந்து மக்களை மதிக்க தெரியாத ஒருத்தர் திமுக. ஆனால் இன்னைக்கு வந்து இவங்க சொல்கிறாங்க தமிழ்நாட்டில் பிஜேபி வரக்கூடாதுன்னு. பிஜேபி வந்தால் தாங்க உண்மையாலுமே வந்து சமத்துவம் வந்து தமிழ்நாட்டுக்கு கிடைக்கும். மக்களை வைத்து பொழப்பு நடத்துகிறவங்க, ஜாதியை வச்சு பொழப்பு படுத்துறவங்க, இன்னைக்கு மதத்தை வச்சு அரசியல் பண்ணுறவங்களாம் இவங்களாம் வந்து மக்கள் தூக்கி எறிங்க. சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு வந்து ஆதரவு கொடுக்கணும். கூட்டணி கட்சிகள்லாம் தயவுசெய்து உங்களுடைய தெளிவான முடிவெடுங்க. வெற்றி வாய்ப்பு வந்து அங்கே பிரகாசமாக இருந்தாலும் உங்களுடைய ஒரு ஆதரவுனால நாளைக்கு வரலாறு பேசும், இந்த கட்சிகளும் வந்து இதுக்கு ஆதரவு கொடுத்தாங்கன்னு சொல்லி. கேவலமான அரசியல் பண்ணாதீங்க, நாகரிகமான அரசியல் பண்ணுங்க. அம்பேத்கரை விட ஒரு படி உயர்ந்தவர் வந்துட்டு திருமாவளவன் அப்படின்னு சொல்லி அவரோட பிறந்தநாள் விழாக்களில் நிர்வாகிகள்லாம் பேசியிருக்காங்களே, உங்களோட பதில் என்ன? செருப்பை கட்டி அடிப்பேன். நான் இது வந்து ஒரு இந்திய குடிமகனை நான் சொல்கிறேன். அம்பேத்கருக்கு நிகராக வந்து பேசக்கூடிய தகுதி வந்து அண்ணன் திருமாவுக்கு கிடையாது. இது அண்ணன் திருமா பேசலை, அதனால வந்து சொல்ல வரேன். வேற எவனாவது பேசியிருந்தானா செருப்பை கட்டி அடிப்பேன். ஏன்னா இன்னைக்கு கல்யாணம் பண்ணாமல் வந்து இன்னைக்கு வந்து நான் கேட்குறேன், இன்னைக்கு நான் இப்போட திருமா அண்ணன் மேலே வந்து நான் மதிப்பு மரியாதை வச்சிருக்கிறேன். நீங்கள் கட்சி எதுக்கு தொடங்குனீங்க? என்ன வாக்குறுதி கொடுத்து நீங்கள் உங்கள் சமுதாய மக்கள்கிட்ட வந்தீங்க? இன்னைக்கு நீங்கள் என்ன பண்ணின்னு இருக்கிறீங்க? கண்ணாடி முன்னாடி நின்று பேசுங்கண்ணே. நீங்க எந்த அளவுக்கு கீழ்த்தனமா வந்து போறீங்கன்னு வந்து உங்க தொண்டர்கள் சொல்லுவாங்கண்ணே. நீங்க மேடையில் ஏறி வச்சு கொடி வைக்கிறதுக்கு அனுமதி தரலன்னு சொல்றீங்க, போராட்டம் நடத்துக்கு அனுமதி தரலன்னு சொல்றீங்க, இன்னைக்கு வந்து கட்சி வேற கொள்கை வேறன்னு சொல்றீங்க, டாஸ்மாக ஒழிச்சிருவேன்னு சொல்றீங்க, இன்னைக்கு நான் முதலமைச்சருக்கு ஃபைட் பண்ண மாட்டேன், நீங்க வந்து பிரதமருக்கு தான் ஃபைட் பண்ணுவேன்னு சொன்னீங்க, இன்னைக்கு தமிழ்நாட்டை விட்டு வேற மாநிலத்துல இருந்து நாங்கள் பரப்புறேன்னு சொல்றீங்க. ஆனா இன்னைக்கு வந்து பார்ப்போம்னா ஆவண கொலைகள், இன்னைக்கு ஜாதி ஒழிக்கலண்ணே, ஆனா முதலமைச்சர் ஜாதி ஒழிச்சிட்டான்னு சொல்றாங்கண்ணே. நீங்க ஒன்னா வந்து திமுக உங்க கூட்ட அமைச்சர்களை கூட்டு போயிட்டு உங்க சமுதாயத்தை சேர்ந்த ஒரு குடிசை வீட்டில் வந்து சோறு அவங்க கையால எடுத்து போட்டு சாப்பிட சொல்லுங்கண்ணே. அவங்க முதல்ல சாப்பிடுவாங்களான்னு தெரியும். அண்ணன் திருமாவளவன் அவர்களே, தயவு செய்து கண்ணாடி முன்னாடி நின்று பேசுங்க. நீங்கள் எப்போ பார்த்தாலும் குழப்பி விட்டுக்கினே இருக்கிறீங்க. ஒன்று சனாதனத்துக்கு போயிடுறீங்க, இல்லை சமூக நீதிக்கு போயிடுறீங்க, இல்லைனா பாப்பனர்களை உள்ளே கொண்டு வந்தாங்கன்னு போகிறீங்க. அரசியலுக்குள்ளே வந்து மக்களுக்கு ஆக்கப்பூர்வமான விஷயத்த பேசுங்க. உங்கள் சமுதாய மக்களுக்கு என்ன தேவை அதை செஞ்சு கொடுங்க. அதை விட்டுட்டு நீங்கள் வந்து சம்மந்தம் இல்லாமல் பேசாதீங்க. நான் வேண்டி கேட்டுக்கிறேன், அடிமைப்பட்டது போதும். கூட்டணி வச்சிங்கன்னா வச்சுங்க, ஆனால் அந்த கூட்டணிக்கு வந்து தவறுகள் இருந்தால் எதிர்த்து கேளுங்க. இன்னைக்கு வந்து தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை இன்னமும் வந்து என்ன பண்ண புறக்கணிக்கிறாங்க. அவங்க தெருவிழா நடக்க விட மாட்டேன்றாங்க, அவங்க தலையில் அடிக்கிறாங்க, அவங்கள உட்கார இடம் கொடுக்க மாட்டேன்றாங்க, அவங்க குடிக்கிற குடிநீர் தண்ணியில் வந்து மலத்தை கலக்கிறாங்க. இன்னைக்கு ஆவண படுகொலை பண்ணப்பட்டிருக்கிறாங்க வேற்று மதத்தை சேர்ந்தவங்களை. இது வரைக்கும் வாயத்தாருங்க திருமாவளவன் அண்ணா. கண்ணாடி முன்னாடி நின்று பேசுறதை விட்டுட்டு முதலமைச்சருக்கு முன்னாடி நின்று பேசுங்கண்ணா. தைரியம் இருக்குதாண்ணா? தைரியம் இல்லைன்னா சொல்லுங்கன்னா நாங்களும் கூட வரோம்னா. தமிழகத்தில் திமுக எதிர்கட்சி அந்தஸ்து கூட வரக்கூடாது அப்படின்னு சொல்லி இங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள்லாம் பேசுறாங்க. என்ன காரணம் சார்? ஏற்கனவே திமுக எதிர்கட்சியாக வராமல் இருந்தது தெரியுமா தெரியாது உங்களுக்கு? விஜயகாந்த் அவர்கள் வந்து எதிர்கட்சியாக இருந்தாங்க. அப்போதைய நிலைமை வந்து இப்போ வந்துடும். இது வந்து நான் மறுபடியும் சொல்றேன், இது திட்டமிட்ட செயல்லாம் கிடையாது. இது மக்கள் வந்து கொடுக்கறது தான். வெற்றியும் தோல்வியும் மக்களால் கொடுக்கப்பட்ட ஒரு அங்கீகாரம். அதை ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். இன்னைக்கு முதலமைச்சர் நல்லது பண்ணாருன்னா வந்து அவர் வெற்றி அடையட்டும், நான் வந்து வேலை சொல்றேன். இதே அவர் மக்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றலைன்னா மக்கள் அதுக்கு தகுந்த பாடம் புகுத்த போறாங்க. எதிர்கட்சியாக இருந்தானா ஆளுங்கட்சியாக இருந்தானா எனக்கு தேவை மக்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றுறது தான் ஒரு அரசுடைய கடமை. அதை வந்து கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுங்க. இல்லையா நான் இப்போ கூட சொல்றேன், எந்த அரசாங்கம் வந்து உட்கார்ந்தாலும் சரி அந்த அரசாங்கத்துக்கு எதிராக வந்து புரட்சியை ஏற்படுத்துங்க, போராட்டத்தை ஏற்படுத்துங்க. ஏன் 4 வருஷம் வரைக்கும் நேரத்தை கொடுக்குறீங்க? இன்னைக்கு தேர்தல் வாக்குறுதி கொடுக்குற போது எத்தனை நாளில் கொடுப்போம் வந்து நீங்கள் அந்த வாக்குறுதியை கேட்டு வாங்குங்க. நாங்கள் 90 நாளில் கொடுப்போம், 150 நாளில் கொடுப்போம், இல்லை 2 வருஷத்தில் கொடுப்போம்னு சொல்லி கேளுங்க. இல்லைன்னா 2வது வருஷத்துல உட்காருங்க, ஆட்சியை கலைங்க. நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் வந்துட்டு மேடை பேச்சில் ஈடுபட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கீழே ஒரு சலசலப்பு ஏற்பட்டிருக்கு. இவரே கீழே இறங்கி தாக்கியதாகலாம் வீடியோ வந்திருக்கு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் இதை? இவன் ஒரு தலைவனா நான் கேட்குறேன். உனக்கு பொறுமையே இல்லை, பொறுமை இல்லாதவனா ஒரு தலைவனா? உன் தொண்டர்கள் கொந்தளிப்பாங்க, அவனை பக்குவப்படுத்துறதுக்கு ஒரு தலைவனுடைய கடமை தான். இப்போ நான் வந்து ஆவேசமாக பேசுகிறேன். இப்போ என் தலைமை வந்து என்ன சொல்லுவாங்க, என் தலைமை வந்து அந்த இடத்துலேருந்து இப்படி பேசாதீங்கன்னு தான் எனக்கு வந்து சொல்லியிருக்கிறாங்க. நான் அக்ரெசிவ் டைப்புன்னு சொல்லுவாங்க என் தலைவங்கள்லாம். ஒரு தலைவன் வந்து என்னன்னா
அதாவது என்ன ஒன்று வந்து போனால் ஒரு லீடர் வந்து அதை வந்து அந்த டீமை லீட் பண்ணுறது தான் லீடர். அந்த டீமை வந்து என்ன பண்ணாங்கன்னா வந்து நீங்கள் வந்து குத்தி விட்டு வந்து அராஜகம் பண்ணுறதுக்கு வந்து ஒரு லீடர் தேவையில்லை. இவன் வந்து என்னன்னா இப்போ சமீபத்தில் வந்து மரியாதையே போயிடுச்சு. இவர் வந்து பனை மரத்து மேலே ஏறுவார், அருவாலயத்தை காட்டுவார். இன்றைக்கி ஆடு கிட்ட பேசுவார், மாடுங்க கிட்ட பேசுவார். ஏன்னா இவருடைய பேச்சு மக்கள் மத்தியில் எடுபடலை. இன்றைக்கி வந்து இவர் சொல்கிறாரு வந்து டைரக்ஷனை பற்றி. இவர்கிட்ட குத்துனா இவர் நல்லா பண்ணியிருப்பார். இவர் எடுத்த படம்லாம் ஃப்ளாப்பு தான். இவர் என்ன சக்ஸஸ் பண்ணிட்டாரு? 10 வருஷமாக தனித்து நிற்பான்னு சொன்னார். இன்றைக்கி நான் அதை தான் கேட்குறேன். எந்த இடத்துல பிச்சை எடுத்துன்னு சொன்னால் சொல்ல மாட்டேன்றாரு. ஏன்னா நீங்கள் வசதியான இடத்துல மாதிரி நீங்கள் உங்களுக்கு கீழே இருக்கிறவங்க வந்து அந்த இடத்துல கேட்டால் அந்த இடத்துல சொல்ல மாட்டேன்றாரு. இன்றைக்கி ஒரு மேடையில் வந்து தடாராயும் ஒரு நிகழ்ச்சி நடத்துனதில் நான் வந்து பார்த்தேன். அதில் வந்து பார்ப்போன்னா முஸ்லீமில் சேர்ந்த ஒரு சகோதரர் வந்து அந்த கேள்வி கேட்கும் போது இவர் வந்து என்ன சொல்கிறது, 50 வருஷம் நீங்கள் வந்து கொடுத்தீங்களா, 5 வருஷம் என்கிட்ட கொடுங்க, ஏன் உனக்கு குட்டிச்சேரி ஆகிறதுக்கா? இவர் யாருக்கு சப்போர்ட் பண்ணுறாரு? இந்த தேசத்துடைய பயங்கரவாதிகளுக்கு வந்து எதிராக வந்து பண்ணுறாரு. நான் இன்றைக்கும் சொல்கிறேன், தமிழ்நாட்டில் வந்து பார்க்க போனீங்கன்னா வந்து ஒவ்வொருத்தரும் வந்து முஸ்லீமில் வந்து சிறை கைதிகளை விடுவிக்கணும்னு சொல்கிறாங்க. நான் இன்றைக்கும் சொல்கிறேன், இந்த தேசத்துக்கு எதிராக செயல்பட்டவர்களை தவிர்த்து வேறு யார் வந்து பல ஆண்டு காலமாக அவங்களை விடுவிக்கணும்னு நானும் கோரிக்கை வைக்கிறேன். ஆனால் இந்த தேசத்துக்கு எதிராக செயல்பட்டவனை எப்படி விடுவிக்க முடியும்? நீங்கள் போயிட்டு என்ன பண்ணுறீங்க, அந்த இடத்துல வந்து இன்றைக்கி அந்த தேசத்துக்கு எதிராக வந்து வச்சவங்களுடைய சாவில் கலந்துக்கிறீங்க. இன்றைக்கி ஒரு பிரதமரை கொண்ட வந்து ஒரு ஜெயிலேருந்து வெளியே போது கட்டி பிடிக்கிறீங்க. இன்றைக்கி ஒரு தமிழ்நாட்டில் தடை செய்யப்பட்ட ஒரு இயக்கத்துக்கு ஆதரவாக வைக்கிறீங்க. அவர் தலைவருடைய பேரை வச்சு நீங்கள் சம்பாதிக்கிறீங்க. இன்றைக்கி என்ஜிஓக்கெல்லாம் வந்து உள்ளே வந்து அனுமதின்னு சொல்கிறீங்க. அப்போ நான் வந்து நாடு வந்து என்ன பயங்கரவாதி கையில் போயிடணுமா? நான் கேட்குறேன், சீமானியே நான் கேட்குறேன். நீ எல்லாமே வந்து என்னன்னா இந்த தேசத்துக்கு கேட்டால் நான் முஸ்லீம் ஸ்கூலில் படித்தேன், முஸ்லீம் காலேஜில் பயின்றேன். என்ன சார் நீ வந்து நான் கேட்குறேன், முஸ்லீம்கள் நான் உனக்கு அறிவு இல்லாதவங்களா? உன் சப்போர்ட்டு தேவை கிடையாது. நீ எங்களை வச்சு பிச்சை எடுத்துக்கணும். இது ஒன்றும் மேடை கிடையாது இங்கே நின்று டைரக்ஷன் பண்ணுறதுக்கு. சீமானை நான் வந்து கேட்குறேன், ஒரு மேடையிலேயே வந்து நீ ஒரு தொண்டனை அடிக்க போகிற சார், நீங்கள் என்ன வேணா நினச்சிங்க சார். உண்மையாக சொல்கிறேன், இப்போ நம்ம வந்து கவர்னர் இறந்து போன இல கணேசனோட இதில் வந்து நான் கிட்ட போய் அண்ணன் வணக்கண்ணேன்னு சொல்கிறேன். ஆளை பார்த்துட்டு கூட வந்து இப்படி கீழே மேலே வரைக்கும் பார்க்குறாரு. ஏன்னா இந்த ஆள் ஏன் ஒன்று சொல்கிறேன்னா, கேமராவுக்கு முன்னாடி ஒன்று, கேமராவுக்கு பின்னாடி ஒன்று. ஆனால் இவர் வந்து பேசுறது வந்து பார்க்க போனால் நான் இஸ்லாமியர்களுடைய பாதுகாவலன், இந்த மண்ணின் மைந்தனா என்னை எடுத்துக்கணும், ஏன்னா ஜாதியாக பார்க்காதீங்க, மதமாக பார்க்காதீங்க, நம்ம இனம்னு சொல்லி பாருங்கள். மண்ணாங்கட்டி உங்ககிட்ட வந்து ஆட்சி கொடுத்தனா இன்றைக்கி வந்து வேலையெல்லாம் பறி கொடுத்தவங்களாம் இன்றைக்கி ரோட்டில் நிற்கிறான். முதல்ல அவனை திரும்பி பார்க்க சொல்லுங்கள். இவர் போனார்னா, இவர் மறுபடியும் சொல்கிறேன், இவர் வந்து இந்த மியூசிக் போட்டாங்கன்னா இந்த படகோட்டில் நாகேஷ் பண்ணி மியூசிக் போட்டால் வீரம் வந்துடும், மைக்கை கையில் கொடுத்தா வீரம் வந்துடும், மைக் இல்லைன்னா பின்கது வழியாக போகிறவன். இவரெல்லாம் வந்து பேசுறதுக்கு தகுதி இல்லாத ஒரு ஆள். நான் இன்றைக்கி ஒரே விஷயத்த சொல்கிறேன், எதிர்க்கணும்னு நினச்சா எதிர்த்துடணும். இங்கே எதிர்த்துட்டு இங்கே போய் வந்து நட்பு இதெல்லாம் பாராட்டக்கூடாது. கேட்டால் வந்து அரசியல் வேறு இதெல்லாம் சொல்லக்கூடாது. எதிர்க்கணும்னா நீ எதிரி மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி எத்தனை தலைவன் இருக்கிறான் நான் கேட்குறேன். இங்கே வந்து திட்டிடுறேன், அங்கே போய் பாராட்டி பேசுகிற ஒவ்வொரு தலைவனும் கேட்டால் அவன் தலைவன் கிடையாது. அரசியல் வேறெல்லாம் கிடையாது. மக்களுக்கு எதிராக வந்து சுரண்டி தின்ற ஊழல்வாதிகள் தானே. இன்றைக்கி மக்களுக்கு எதிராக வந்து டாஸ்மார்க்கை தந்து அவங்க குடும்பத்தை அழிக்கிறவன் தானே. இந்த நாட்டுக்கு என்ன பண்ணான்? நான் கேட்குறேன், அவன் வந்து தேசியவாதியா இல்லை இந்த நாட்டுக்காக போராட்ட தியாகியா? எதிர்க்கணும்னு நினச்சா எதிர்க்கணும். அவன் தான் ஆம்பளை. அந்த ஒரு ஆம்பளை வந்து எதிர்த்தவங்க மக்களுக்கு தெரியும்.